இன்றைக்கு என்ன வார்த்தையை பேச வேண்டும் என்று எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஆண்டவர் காட்டினார். அந்த வார்த்தையை நாம் வாசித்து தியானிப்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அதுதான் இன்றைய செய்தியின் ஆதாரம். ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமா அநேக மாய பிம்பங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல 2 காரியம் ரொம்ப முக்கியமா தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? எல்லாம் பிசாசு போராட்டங்க. பிசாசு நினைச்சதை செஞ்சிருந்தாங்க. அதை தடுத்துருதான், இதை தடுத்துருதான், அப்படி பண்ணிருதான், இப்படி பண்ணிருதான். அவன் ஏற்கனவே பொய்க்கும் பிதாவா இருக்கிறதுனால, உலகத்துக்கு அதிபதியா இப்ப அவன் இருக்கிறதுனால, அவனை இன்னைக்கு எல்லாருமே இப்படிதான் பேசுறாங்க. பொய், பிசாசு, அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான். 2வது, ரொம்ப பேர் இன்னைக்கு நினைக்கிறாங்கன்னா பணம் இருந்தா எல்லாம் நடக்கும். எது இருந்தா நடக்கும்? பணம் இருந்தா நடக்கும். ஆனால் நான் ஒரு தேவ ஊழியனாய் சொல்லுவேன், இந்த 2ம் என் ஆண்டவருக்கு பின்னாடி தான் நிற்க முடியும். அல்லேலூயா. என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் ஒன்றுமில்லாமைகளில் இருந்து எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர். அல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு நீங்கள் ஒன்றுமில்லாம நிக்கலாம். இன்றைக்கு அடுத்த காரியத்துக்கு என்னண்டே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சகலவற்றையும் திட்டம் பண்ணி அழகாய் செய்து முடிக்கிறவர். இந்த வசனத்திலே பாருங்களேன், ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லுகிறாரு. உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? அற்புத கால திட்டத்தில் நான் திரும்ப உன்கிட்ட வருவேன். நான் உனக்கு அற்புத கால திட்டம் வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். தயவு செய்து கர்த்தர் வச்சிருக்கிற அற்புதத்தை முழுசா விசுவாசிங்க. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு பிரச்சனை என்கிற சிறைச்சாலைக்குள்ள நீங்க இருக்கலாம், வியாதிங்கிற சிறைச்சாலைக்குள்ள நீங்க இருக்கலாம், குழப்பங்கிற சிறைச்சாலைக்குள்ள நீங்க இருக்கலாம், ஒருவேளை பாவம் என்கிற சிறைச்சாலைக்குள்ள கூட இருக்கலாம். எப்படிப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் உங்க பிரச்சனைகளை மாற்றி அற்புதங்களில் வாழ வைக்கும் திட்டத்தை ஆண்டவர் உங்களுக்காக வந்திருக்கிறார். இந்த திட்டத்துக்காக தான் 2000 ஆண்டுக்கு முன்னாடி இயேசு நமக்காக பிறந்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல திட்டமிடுகிற ஒரு நபரை இந்த பூமியில பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் போடுற திட்டமெல்லாம் நல்ல திட்டம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் தீமையான திட்டங்களை பண்ணவே மாட்டார். அல்லேலூயா. சாத்தான் தீமையான திட்டங்களை பண்ணுகிறான், மனிதர்கள் தந்திரமான திட்டங்களை பண்ணுகிறார்கள். நான் சொல்ற வார்த்தைக்கு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். சாத்தான் திட்டம் போடுறான் அழிக்கிறதுக்கு, ஆனா மனுஷன் என்ன பண்றான்? நான் பொதுவாக ஊழிய அனுபவத்தில் இருந்து கொஞ்சத்தை நாங்க சொல்லுவோம்னா, ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, பிசாசு கூட இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கெட் அவுட்னா பேருவானா. இந்த மனுஷன் போறானா? இவன் போன மாதிரி இருக்கும், ஆனா ஒரு ஆளை உள்ள வச்சிருப்பான். தனக்கு ஸ்பை ஒருத்தரை வச்சிருப்பான். இவன் எங்க போறான், என்ன பண்றான், யார பார்க்கான். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக எத்தனை ஆயிரம் பேர், அதான் தாவீது சொல்றான், எனக்கு விரோதமா படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. என கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் அழகாய் திட்டமிட்டு நேர்த்தியாய் நடத்தி. அல்லேலூயா. ஆமென். 139ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது ஒரு குழந்தையை, ஒரு மனிதனை, ஏன் நம்மை அவர் உண்டு பண்ணின விஷயத்தை அவர் அழகா எழுதி அப்படியே சூப்பரா சொல்லி வச்சிருக்கிறார் பாருங்க. அங்க நீங்க வாசிக்கும் போதே 14ஆம் வசனம் பாருங்கள். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உமது கிரியைகள் அது என் ஆத்துமாவுக்கு, நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் என் எலும்புகள் உமக்கு, என் கருவை உம்முடைய கண்கள்
என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே உருவேற்படும் நாட்களும் திட்ட புஸ்தகம் கையில வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேனே, எங்களுக்கு பின்னாடியும் பெரிய சாட்சி இருக்கிறது. இவங்கெல்லாம் ஊழியத்துக்கு வருவாங்களா? என்னுடைய தகப்பனார் பயங்கர குடிகாரராக இருந்தவர். வாழ்க்கையில் அநேக தீமைகளையும் போராட்டத்தையும் பார்த்தவர். என் தாய்க்கு அநேக நிந்தனைகள். ஆனால் அங்கிருந்து கர்த்தர் தூக்கி கொண்டு வந்தார். அல்லேலூயா, ஆமென். ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் பவுர் சத்திரத்தில் ஆண்டவருடைய வேலையை ஆரம்பிச்சப்போ என்னென்னலாமோ வார்த்தைகள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன நற்செய்தி சொல்லுவேன். இந்த வார்த்தைகள்லாம் காதுல விழாத அளவுக்கு எங்களுக்குள்ள இருந்து துதி புறப்பட ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது எத்தனை கேமரா இருக்குது, எத்தனை மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்க, இது எங்க போகுதுன்னு பார்க்கறது இல்லை. எனக்கு கண்ணை மூடி ஆராதிக்கணும்னா அதை விட வேற ஒண்ணுமே பிடிக்காது. அல்லேலூயா. ஆராதனை ப்ரோக்ராம் பண்ண எனக்கு தெரியாது, ஆனா ஆராதனையின் பிரசன்னத்தில் வாழ்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் he loves me. அவர் என்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. உயிரை காட்டிலும் நம்ம அவரை நேசிக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்? அவர் உயிரை விட நம்மளை அவர் என்ன பண்ணாரு? நேசிச்சார். இன்னைக்கு நேசிக்கிறார். இப்படி இருக்கும்போது இந்த 5 லட்சம் ரூபாய் கடன் அடைக்க மாட்டாரா? இந்த 20 லட்சம் ரூபாய் வீட்டை கட்டி தர மாட்டாரா? ஆமென். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் அழகாய் புஸ்தகத்தில் திட்டம் பண்ணி வச்சு ஒரு உற்பவ திட்ட காலண்டே அவர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு என் செய்தியை கேட்கிற நீங்கள் என்ன நெருக்கத்தில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க பல்வேறு காரியத்தில் கொஸ்டினோட நிக்கலாம். எனக்கு இந்த அற்புதம் நடக்குமா? எனக்கு இந்த நன்மை கிடைக்குமா? என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஆமென். உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு அழகாய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் என்ன பண்ணுங்கள்? விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் என்ன பண்ணுங்கள்? விசுவாசமாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதல்ல வாக்கு பண்றதே என்ன? உங்களுக்காய் பரலோக ராஜ்யத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். எதை ஆயத்தம் பண்ணுகிறேன்? பரலோகத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் சொல்லுகிறவர் அதே 14ஆம் அதிகாரத்தின் இறுதியில அவர் அழகாய் சொல்லி இருக்கிறாரு, உங்களுக்கு என் சமாதானத்தை கொடுக்கிறேன். எதை கொடுக்கிறேன்? உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. உலகம் வேற வித்தியாசமான வழிகளில் கொடுக்கும். அவரோ சமாதானம்னா என்ன நினைக்கிறீங்க? சமாதானம் நினைக்கிறீங்க சும்மா வெறும் வார்த்தையா? நீங்க நிம்மதியா வாழ்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார். அல்லேலூயா. நித்தியமா வாழ்றதுக்குரியதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பூமியில நிம்மதியா வாழ்றதுக்கு அவர் வழி திறக்காம விடவே மாட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்லணும், என் ஆண்டவர் எனக்காக வழிகளை திறப்பார். அல்லேலூயா. ஆனா என்ன தெரியுமா அர்த்தம்? செய்தியில கேட்டுட்டு விட்டுட்டு போயிடக்கூடாது. நீங்க வாயை திறந்து சொல்லணும், என் கர்த்தர் என்னை வாழ வைப்பார். என் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆமென். அதுவும் நான் ரொம்ப விருப்பத்தோட ஒரு வசனம் சொல்லுவேன். உபாகமம் 1:11 தம்முடைய ஜனத்தை பார்த்து மோசே மூலமா கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் அதிகமா இருக்கும்படி. நான் எல்லா இடத்துலயும் இது விருப்பத்தோட கொஞ்சம் வேடிக்கைக்காகவும் சொல்றது உண்டு. ஏன் தெரியுமா? இப்ப இருக்கிறத பார்த்தே சிலரால என்ன பண்ண முடியல, பொறுக்க முடியல. இன்னும் 1000 மடங்கு அதிகமாயிட்டோம்னா அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா தராரு உங்களுக்கு. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? ஸ்டெப் பை ஸ்டெப் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. நமக்கும் சில பாடங்களை கற்றுத்தந்து யார் எப்படி, யார்கிட்ட நீ எப்படி நடந்துகிடணும், எங்க எப்படி, எல்லா பாடத்தையும் சொல்லித்தரதுக்கு தான். அப்ப அவர் செய்கிற சகலத்துக்காக அவருக்கு என்ன பண்ணணும்? ஆமென். நம்ம அடிக்கடி ஒரு பாட்டை பாடணும். டீ கொடுங்கய்யா. இந்த பாட்டை கண்டிப்பாகவே பாடணும். நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன்,
இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு. நன்றி சொல்லி இன்றைக்கே. செய்தியை கேட்கிறவங்க கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை முக்கியமா தீர்க்க தரிசனமா சொல்றாரு. நடக்க போகிற காரியத்தை குறிச்சு நீயே கற்பனை பண்றதையும் விட்டுரு, கவலைப்படுறதையும் விட்டுரு. ஆண்டவருடைய அற்புதம் ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நம்மளே ஒரு கற்பனையை வச்சிருந்தோம். இவங்க மூலமா இந்த விதத்துல இவ்வளவு நாள்ல கர்த்தர் செஞ்சிருவார். அதையே வச்சு ஜெபம் பண்றது. ஆண்டவரே, நான் இவங்கள பார்க்க போறேன், எனக்கு இது நடக்கணும், எனக்கு இவ்வளவு நாள்ல இப்படி நடக்கணும், என் பிள்ளை அப்படி படிக்க வைக்கணும். இப்படி இந்த கற்பனையும் விட்டுட்டு கவலையும் விட்டாதான் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு ஊழியக்காரர் ஒரு அழகான சத்தியத்தை சொன்னாரு. பெதஸ்தாவை நம்பி இருந்த ஒருவனுக்கு பெதஸ்தாவில இருந்து நன்மை வரல, பெதஸ்தாவில இருந்து ஏமாற்றம் தான் வந்துச்சு. அது எத்தனை வருஷம் நம்பி இருந்தானா? 38 வருஷமா நம்பி இருந்தானா. அல்லேலூயா. ஆனா அவன் நம்பி இருந்த இயேசுவோ நேர அவனை பார்க்க வந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நம்பி இருக்கிற நபர்கள் உங்களுக்கு செய்வாங்கிறத விட நீங்க நம்பி இருக்கிற ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா செய்வார். வெட்கப்பட விடவே மாட்டார், தலை குனிந்து போக விடவே மாட்டார். எவ்விதத்திலாவது உங்களுக்கு அற்புதத்தை செய்து விடுவார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்காக அழகா திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். நான் உண்மையிலே அதை நினைச்சு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். எனக்கு என்னுடைய வேதாகம கல்லூரிக்கு முன்னாடி ஸ்கூல் டேஸஸ் அடிக்கடி நினைப்பேன். 12ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கிலீஷ்ல பாஸ் ஆன பேப்பரையே நான் பார்த்ததில்லை. அதனால நானே என்ன பண்ணிட்டேன்னா, இங்கிலீஷ் மீடியம் பைபிள் காலேஜுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ் மீடியம் பைபிள் காலேஜுக்கே போயிட்டேன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அங்க 2 ஊழியக்காரங்களை கர்த்தர் கொண்டு வந்திருந்தார். ஒருத்தர் பேர் பிரபாகர், ஒருத்தர் பேர் கேப்ரியல். பிரபாகருங்கிற ஊழியக்காரர் சங்கர் நகர்ல ஊழியம் செய்யறாங்க. பாஸ்டர் கேப்ரியல் கரூர்ல ஊழியம் செய்யறாங்க. நல்ல ஊழியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மூலமா ஆண்டவர் அழகா இடைப்பட்டு, என்கிட்ட உனக்கு 12th குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீ போ இங்கிலீஷ் மீடியத்துக்கு போண்டு கர்த்தர் போக வச்சார். கரெக்டா ஒவ்வொரு நாளும் திட்டம் பண்ணின மாதிரியே செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் என் சர்ச்சில் ஒரு புல்பிட் இருக்குது. அந்த புல்பிட்டு எனக்கு ஏற்ற மாதிரியே செஞ்சு வச்சிருக்கிறார். நாகர்கோயில இருந்து கிஃப்டாவே வந்துச்சு. ஆமா, என்ன மாதிரி வளர்த்தியா இருக்கிற ஒரு தம்பி அவங்க மாமனார்ட்ட சொல்லி, அவங்க மாமனார் விரும்பி, அவங்க ஆசையா இந்த தம்பி அவன் என்னே மாதிரி ஹைட் அண்ட் வெயிட், அவன் நின்று நின்று பார்த்து செஞ்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறான். அல்லேலூயா. ஏன்னா நமக்காக அழகா திட்டம் போடுவார். சத்தமா சொல்லுங்க, என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வேலையை நம்ம பண்ணவே வேண்டாம். திட்டம் போடுற வேலையை காலையில எழும்புங்க, வசனம் சொல்லியிருக்கிறபடி சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரம் வேதம் வாசிச்சு உங்க வாழ்க்கை எப்படி நடக்குதுன்னு சவால் பண்ணி நான் சொல்ல முடியும். அழகா திட்டம் போட்டு நடத்துவார். ஆமே. திட்டம் யார் போட்டு வைக்கணும்? நம்மளா ஒரு திட்டம். எல்லாரும் சொல்லுங்க, நாம் போட்டிருக்கிற திட்ட வட்டத்துக்குள்ள யார் வரமாட்டா? நம்ம போட்ட கட்டத்துக்குள்ள அவரை கொண்டு வந்து உட்கார்ந்து கொஞ்சம் ஆடுங்க ஜாமின்னு சொன்னா இது அப்படி ஜாமி கிடையாது. அவர் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறார்.
அதனாலதான் யோபு சொல்லுவாரு, அவரோ ஒரே மனதா இருக்கிறார் சொல்லுவார். அவர் மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் காலையில வேதம் வாசிச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். காலையிலே போய் அமர்ந்திருந்து, நான் உங்க பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன்ப்பா, நீங்க என்கிட்ட பேசுங்கப்பான்னு கேட்டு பாருங்க. அழகா பேசுவார். உங்களை குறித்து பேசுவார், தேசத்தை குறித்து பேசுவார், ஜனங்களை குறித்து பேசுவார். எல்லா காரியத்தையும் பேசி நேர்த்தியாய் காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, 89 வருஷம் ஆயிடுச்சு இந்த அம்மாவுக்கு. இப்ப 89 வயசு சாராள் அம்மாவுக்கு. ஐயாவுக்கு எத்தனை வயசு? 99. அற்புதம் இதுவரைக்கும் பார்க்கல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நெக்ஸ்ட் இயர் உனக்கு அற்புதம். அல்லேலூயா. நான் ஒரு அடையாளமா சொல்றேனே, நீங்களும் வருடக்கணக்கா காத்திருந்த ஒரு காரியத்துக்கு 2025 உங்களுக்கான ஒரு வெளிச்சத்தின் ஆண்டா இயேசுவின் நாமத்துல மாறட்டும். ஆண்டவர் சித்தமானா அடுத்த டிசம்பர் நாட்கள்ல இப்படி உபவாச ஜெபத்துக்கு கூடி வரும்போது நம்ம எல்லாரும் சாட்சி சொல்லணும், கர்த்தர் எனக்கான திட்டங்கள் என்ன பண்ணினார்? செய்தார். அல்லேலூயா. அழகான திட்டங்களை வச்சிருக்கிறார். திட்டமிட்டவர் யாரை எங்க பயன்படுத்தணும், எப்போ அதை துவங்கணும், எப்போ அதை செஞ்சு முடிக்கணும், ரொம்ப நேர்த்தியா செஞ்சு முடிப்பார். ரொம்ப நேர்த்தியா செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். அவருடைய திட்டம் இது, அவருடைய திட்டம். அல்லேலூயா. சோ நீங்க இன்னைக்கு வாய்ப்பு இருந்தா செய்தி முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு நீங்க எழுதி வச்சு, ஆண்டவரே உங்க திட்டத்துக்கு நான் முழுசும் ஒப்பு கொடுக்கிறேன், என்னென்ன ஜெப குறிப்புகள் இருக்குதோ எழுதி வைங்க. அதுல அவருடைய சித்தமானதை எல்லாம் அவர் ஏற்ற காலத்துல செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு வருவதற்கு அந்த அதிகாரத்தில் ஒரு 3 காரணம் உண்டு. அதை மட்டும் நான் சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். கர்த்தர் திட்டமிட்ட காரியம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவை என்ன தெரியுமா? நீங்கள் அந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை அவன் பிள்ளைகளுக்கும் என்று கட்டளையிடுவான் என்பதை ஒரு உறுதி ஆபிரகாமை குறித்து இங்க ஆண்டவர் சொல்றார். இந்த வசனங்கள்ல பிரிச்சு பேசினா ரொம்ப பகுதி இருக்குது. ஆனா நான் 2 பகுதியை மட்டும் இதுல பேச விரும்புறேன். இன்னொன்று அதற்கு பின்பக்கத்தில் இருக்குது. மொத்தம் 3 காரியங்கள். நீங்க நல்லா கவனிங்க. அவர் திட்டமிட்டதை நிறைவேற்றதுக்கு ஆபிரகாம்கிட்ட காணப்பட்டது என்ன தெரியுமா? அவனும் நீதி நியாயம் உள்ளவனா இருந்தா தன் பிள்ளைகளையும் நீதி நியாயத்துல நடக்கும்படி சொல்லி கொடுத்தான். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு திறமைகள், பணம், அறிவு இதெல்லாம் ரொம்ப அநேகத்தை இருக்குது. இவங்களுக்கு இவங்க பெட்டர், அவங்களுக்கு அவங்க பெட்டர்லாம் இருக்குது. ஆனா நீதியா நடக்கிற ஆட்களை தேடி பார்த்தா ரொம்ப குறைவா இருக்குது. என்னது பாஸ்டர் நீதி? வேற ஒண்ணும் இல்லைங்க. நீதி என்பது ஒழுக்கம். ஒழுக்கமும் நேர்மையும் கலந்திருக்கிற வாழ்க்கை தான் நீதி. இன்னைக்கு பல நபர்கள்ட்ட எதை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. நீட்டா இருக்கிறாங்க, ட்ரெஸ்ஸிங்ல நீட்டா இருக்கிறாங்க, ஆனா வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லை. ஆண்டவர் வெளியில பார்க்க மாட்டாரே, அவர் பார்க்கிறது அந்தரங்கத்தை தானே பார்ப்பாரு. பேச்ச வச்சு எப்படி மயங்கிட மாட்டாரே. மனுஷனை மயக்கிடலாம், மனுஷனை ஏமாத்திரலாம். மனுஷனுக்கு அப்ப என்ன நடக்குதோ அதை ஒத்தல பார்த்துட்டு அமைதியா போயிருவேன். ஆனா ஆண்டவரோ எல்லாவற்றையும் நன்மையானாலும் தீமையானாலும் அதை எதுல கொண்டு வந்து நிறுத்துவார்? நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவாரே. நான் ரொம்ப நேரம் எடுக்க போறதில்லை. முக்கியம் அந்த முதல் காரியத்தை ஒழுக்கம் உள்ளவர்கள் இன்றைக்கு எடுத்து பாருங்க. அவங்க பேச்சுல, நடவடிக்கையில நேர்மை உள்ளவங்களை இன்னைக்கு தேடி பாருங்க. இந்த ஒழுக்கமும் நேர்மையும் எங்க இருந்து வரும்? உலகத்திலிருந்து வராது, கர்த்தருடைய வேதத்திலிருந்து தான் வரும்.
வேதம் தான் நமக்கு நீதியை போதித்து தரும். அல்லேலூயா. ஆமா, உலகத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு நீதி பேசுவாங்க, அவங்க ஐடியாலஜி எல்லாம் பேசுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியாது. ஆமா, உலகம் என்ன சொல்லும்? ஒன்ன நம்பு அப்படின்னு சொல்லும். ஒன்ன நம்பு, ஒன்ன நம்புன்னு சொல்லி கொடுக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? தேவனை நம்புன்னு சொல்லி கொடுக்கும். இப்படி உலகத்துக்கும் தேவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட எதிர்பார்த்த, ஆண்டவரே நான் நீதியா நடக்கிறேனா அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பைபிள்ல யோசேப்பை குறித்து நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், அவங்க அண்ணன் தம்பிமாரை குறிச்சும் படிச்சிருக்கிறோம். நீதியா நடந்த யோசேப்பை திட்டம் பண்ணி கர்த்தர் உயர்த்தினார். நீதியா நடக்காத அவனுடைய சகோதரன்மார் இந்த திட்டத்தின் பக்கத்திலே என்ன பண்ண முடியல, வர முடியல. இந்த திட்டத்தின் நிழல்ல தான் வாழ முடிஞ்சிச்சு. தயவு செய்து நீதி உள்ள வாழ்க்கைக்கு விட்டு கொடுங்கள். ரொம்ப என்ன தெரியுமா, அதாவது நீதியா நடக்காத ஆட்கள் ரெண்டு காரியத்துக்குள்ள மறைஞ்சுக்கிடுறாங்க. ஒன்னு பக்தி வேஷத்துக்குள்ள மறைஞ்சுக்கிடுவாங்க, இல்ல பண வேஷத்துக்குள்ள மறைஞ்சுக்கிடுவாங்க. ஆமா, இவங்களை கண்டுபிடிக்க முடியாது ஈஸியா. எந்த மனுஷன்ட்ட நீதி இல்லையோ அந்த மனிதனை விட்டு ஒதுங்கி வாழ்வது உங்களுக்கும் நல்லது, சபைக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. நீதி போதனை கொடுக்க வேண்டிய சபைகள்ல இன்னைக்கு இருக்கிற அரசியல், இன்றைக்கு இருக்கிற தேவையில்லாத வார்த்தைகள், மேல தலைமைத்துவத்தில் இருந்துகிட்டு பைபிளே சொல்லி இருக்குது, அடிமையா இருக்க வேண்டியவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறானா? சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறானா? சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டியவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறானா? பிரசங்கி புஸ்தகத்தில் படிச்சு பாருங்க, தெளிவா இருக்குது. மேல உட்கார்ந்து இருக்காங்கிறதுனால அவங்க ஒண்ணும் யாரு கிடையாது, நீதிமான் அல்ல. வசனம் சொல்லி இருக்குது, பிள்ளையினுடைய வாழ்வு சுத்தமோ செம்மையோ என்பது நடக்கையினாலே விளங்கும். அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. நீதியா இல்லாத நபர்கள்ட்ட நீங்க போய் சண்டை போட வேண்டாம். நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்லணும், நீதியா நடக்காதவர்கள் தேவ திட்டத்துக்குள்ள வரவே முடியாது, முடியாது. ஆமா, நியாயமா நேர்மையா இருக்கிறவங்க பாருங்க, அவங்க பந்தாலாம் பண்ணவே மாட்டாங்க, யதார்த்தமா இருந்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. நீதி, நீதி. ரெண்டாவது, நீங்கள் அந்த பகுதியில் வாசிக்கும் போது அழகா இருக்குது, நியாயத்தை செய். என்னத்தை செய்? ஒழுக்கம், நீதி. நியாயம்னா என்னது? ஒழுக்கமா நடந்தவனுக்கு உயர்வு, ஒழுக்கமா நடக்காதவனுக்கு தண்டனை. இதுதான் நியாயம். இன்னைக்கு உலகத்தில் நியாயம் பேசுற ஆட்களை பார்க்க முடியுதாங்க? சொல்லுங்க. ரொம்ப இடத்துல பார்க்க முடியல. எங்க இருந்து தான் வந்துச்சோ அந்த பண பேய் ஒண்ணு. பணம் இருக்கிறவனுக்கு இருக்கிற நியாயம் மட்டும் எப்படியாவது என்ன பண்ணிருந்தாங்க. நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பணத்தை விட வல்லமை உள்ளது தேவ பிரசன்னம், பணத்தை விட வல்லமை உள்ளது அபிஷேகம். பணத்தை விட, பணம் தேவையில்லை என்று சொல்லி வேதம் சொல்லவே இல்லை. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். நம்ம எல்லாருக்கும் அது ஒரு எம்டி, பின்னாடி நின்று நம்ம சொல்றதை கேட்டு என்ன பண்ணணும், அது செய்யணும். நமக்கு வேலை செய்கிற ஒரு முக்கியமான வேலைக்காரர் தான் பணமே தவிர பணம் சொல்ற வேலையை நம்ம செஞ்சிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதை நான் பிரசங்கம் பண்ணும்போது வசனத்தில் இருக்கிற ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கோடி கோடி கணக்கான பொன்னையும் வெள்ளியையும் சம்பாதித்து வைத்து விட்டான் தாவீது ஆலயம் கட்டுறதுக்கு. ஊழியக்காரனை கூப்பிட்டு சொல்றான், நான் இவ்வளவு பிரம்மாண்டமான வீட்டில் இருக்கிறேன், ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலை கீழே இருக்கிறதே, நான் ஆலயம் கட்டணும்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னா, உங்க மனசுல இருக்கிற மாதிரி கெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா கர்த்தர் இரவுல பேசுறார், நீ இல்ல உன் பையன் தான் கெட்டுவாண்டு போய் சொல்ல அப்படிங்கிறார். சொன்ன மாத்திரத்துல உடனே கீழ்ப்படிஞ்சான் தாவீது. பணம் இருக்குது, திறமை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊழியத்தை செய்யல, ஆலயத்தை கட்டல. எப்போதுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் சொல்லுகிறதை செய்கிற பிள்ளைகள் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்.
அல்லேலூயா. சோ நீதியும் நியாயமும் யார் வாழ்க்கையில் இருக்குதோ அவர்களை குறித்த தேவ திட்டம் சரியாய் நடக்கும். ரெண்டாவது நான் சொன்ன முதல் ரெண்டுமே ஒரே காரியம்தான். ரெண்டாவது அங்கே இருக்குது 18ஆம் வசனத்துல, கர்த்தருடைய வழியை என்ன பண்ணுங்க, காத்து நடவுங்க. இந்த காரியம் ரொம்ப முக்கியமானதுங்க. கர்த்தருடைய வழின்னா வேற ஒண்ணுமே இல்லை, கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு நடங்க. எதனால என்ன பண்ணுங்க, ஆண்டவரே நான் இன்னைக்கு எங்க போகணும், நான் இன்னைக்கு யாரை பார்க்கணும். அல்லேலூயா. ஃபாதர் ஐயா ஒரு அழகான பாட்டு பாடி இருக்கிறல்ல, டீ கொடுங்க ஐயா. நம்ம கண்டிப்பா இந்த பாட்டை டெய்லி பாடணும். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த. உங்களை குறிச்ச அற்புத திட்டம் நடக்கணும்னா கர்த்தருடைய சித்தம் என்னன்னு கேட்டு அதை செஞ்சு பாருங்க, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 18:21 வாசிச்சு பாத்தீங்கன்னா தாவீது ரொம்ப அழகா அதுல சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 18:21, எதை கை கொண்டு வந்தேன்? ஆமா, அவர் என்ன சித்தம் பண்ணி வச்சிருக்காரு அதை கை கொண்டு வந்தேன். அவருக்கு நான் என்ன பண்ணல, துரோகம் பண்ணல. கர்த்தர் சொல்லாததை நம்ம என்ன பண்ணவே கூடாது, செய்யவே கூடாது. அல்லேலூயா. டெய்லி யார்கிட்ட கேட்டு செய்வோம், ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்வோம். இது ரெண்டாவது. மூணாவது கடைசியா அந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் இதான் ரொம்ப முக்கியமானது. இத உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சே ஆகணும். நீங்க அங்க வாசிக்கும் போது பாருங்க, அந்த அதிகாரத்துல 22 - 33 வரைக்கும், அதுலயும் 22ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் யாருக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்தான்? திறப்புல நிக்கிற ஒரு அனுபவம் இருந்துச்சுன்னா தான் நம்மளை குறிச்ச தேவ திட்டம் என்ன பண்ணும், நிறைவேறும். ஏன் திறப்புல நிக்கிறான்? மற்றவங்க மேல இருக்கிற அன்பு, மற்றவர்கள் மேல இருக்கிற கருசனை. ஆமென். ஊழியத்தை மாதிரி ஒரு பெரிய வேலை இந்த பூமியில் எதுவுமே கிடையாது. இது எந்த ராஜாவுக்காக செய்யற வேலை? பரலோக ராஜாவுக்காக செய்யற வேலை. ஆமென். ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைங்கிறத விட ஹெவன்லி கவர்மெண்ட் வேலைங்கிறது கம்ப்ளீட் அத்தாரிட்டிவான வேலை. அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை மனுஷன் மதிக்காட்டாலும் பரவாயில்ல, ஒரு காலத்துல மதிக்காதவர்களும் மதிக்கும் அளவுக்கு வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அவங்க மதிப்பு தெரியாதனாலதான் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க வருத்தப்படாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு பணமும் அதிகாரமும் தான் மதிப்புன்னு நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்காக நின்ன ஆபிரகாம தான் கர்த்தர் திட்டம் பண்ணினபடியே அற்புதத்தை செய்தார். நான் என் செய்தியை முடிக்கிறேன். நீதியும் நியாயமும் செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்கான திட்டத்தை அப்படியே நிறைவேற்றுவார். நீதி நியாயத்தை தாண்டி துணிகரமா மனசாட்சி இல்லாம ஓட வேண்டாம். இரண்டாவது, அவருடைய வழிகளை, அவருடைய சத்தியத்தை கேட்டு, அவருடைய சித்தத்தை கேட்டு செய்யுங்க. மூன்றாவது, ஆத்துமாக்களுக்காக திறப்புல நின்று பாருங்கள். அப்போ சொல்லுவாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கண்களை மூடுவோம் ஆண்டவர் சமூகத்தில். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பா, எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பா. யாரா இருந்தால் வேத
வேதங்கள் இன்றியே கிருபையால் அன்பை அளித்திடவே யாரா இருந்தார். வேதங்கள் இன்றியே கிருபையால் அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போ காப்பா. கண்ணீரெல்லாம் துடைப்பார். கண்மணி போ காப்பா. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கனிவுடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவுடன் உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் இயேசு அழைக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அற்புதத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புத கால திட்டத்தில் நீர் அதை நிச்சயமாய் செய்து முடிக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று இன்னைக்கு கேட்டிருக்கிறீர். இந்த பிள்ளைகள் சத்தத்தை கேட்ட அத்தனை பேர் வாழ்க்கையிலும் நீர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்து அவர்களை கனப்படுத்தும். நீர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன் ராஜா. அப்பிரயோஜனமான வேலைக்காரன், நீர் செய்ய சொன்ன கடமைகளை மாத்திரம் செய்திருக்கிறோம். இன்னும் உடைய சித்தத்தை செய்ய எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய திருநாமம் மட்டும் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.